ஆவணப்பட இயக்குநர் திவ்ய பாரதிக்கு கொலை மிரட்டல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அவருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க கோரி மனித உரிமை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதுகுறித்து அவர்கள் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். நேரலையில் பார்க்கலாம். ஆனால் தவறு என்ன இருக்க முடியும்? எல்லா தரப்பினரும் எல்லா விதமான வேலைகளையும் இன்னைக்கு செய்யக்கூடிய சூழல் இருக்கு. ஆக மனிதனுடைய மாண்பு கருதி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை, ஒரு ஆவணப்படத்தை தன்னுடைய சாதியை கேவலப்படுத்தி விட்டார்கள் திரித்து கூறி அதில் பிரச்சனை செய்பவர்கள் இருப்பார்களானால் அதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, நிச்சயமாக இது கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி சுத்தி வருவதால் அவர் தெளிவுபடுத்தி அவங்க தொண்டர்களுக்கு சரியான முறையிலே இந்த மனித உரிமைக்கான செயல்பாட்டை புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அவங்க திவ்யா பேச்சு. ஆவணப்பட இயக்குநரும் சமூக ஆர்வலருமான திவ்ய பாரதிக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல்கள் அதிகரித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து திவ்ய பாரதி பேசி வருகிறார், பார்க்கலாம். 6 மாதங்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை எழுறதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்னன்னு நம்மளுக்கு புரியல. நான் என்னுடைய அரெஸ்ட் போன வாரம் 4 நாளுக்கு முன்னாடி நடந்துச்சு. அதுக்கு மறுநாள் தான் இப்படி ஒரு புரளி வருது. அது உண்மையிலேயே நான் அறிக்கையோ இல்லைன்னா அவருடைய வீடியோவோ நான் பார்க்கல. ஒரு போஸ்டர் எனக்கு ஃபேஸ்புக்கில் பல வகையில் ஷேர் ஆகி எனக்கு வாட்ஸ்அப் என்னோட ஃபேஸ்புக்கில் பரவுது. ஸோ அந்த விஷயத்தை வச்சுட்டு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் சுற்றி எனக்கும் வந்தது. என்னுடைய 2 தொலைபேசி எண்களையும் போட்டு நம்ம சமூகத்தை இழிவுபடுத்தின இந்த திவ்யாவை என்ன வேணா பண்ணுங்க அப்படிங்கிற அளவில் ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் தான் பெரிய அளவில் வாட்ஸ்அப். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் முழுக்க கூட பார்த்தீங்கன்னா பல பேர்களில் என்னுடைய நம்பர் ஓப்பனாகவே இருக்குது. என் நம்பரை போட்டு அந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. அதை நிறுத்தவே முடியல. அது இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுலேருந்தேவும் அந்த செய்தி வந்ததுலேருந்தேவும் கால்ஸ் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை கால் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மேக்சிமம் திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், ராம்நாடு இந்த பகுதிகளிலிருந்து நிறைய அழைப்புகள் வந்தது. கோவையை மையப்படுத்தி நிறைய அழைப்புகள் வந்தது. அந்த அழைப்புகள் அதுக்கப்புறம் அந்த ட்ரூ காலர், இந்த ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டு இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் ட்ரூ காலர்ல பார்த்தோன்னா பிஜேபி பழனிசாமி, பிஜேபி சரவணன், பிஜேபி முல்லைவேந்தன் அப்படிங்கிற பெயர்ல வருது. மிஸ்டு கால் வந்தது அப்படின்னு சொல்லி திருப்பி பேசினா என்னுடைய இன்னொரு நம்பர்ல இருந்து கால் பண்ணானா நான் பிஜேபியோடைய மேட்டுப்பாளைய ஒன்றிய செயலாளர் பேசுறேன் இப்படி ஏதாவது சொல்றாங்க. ஏதோ ஒரு ஊர் பேரை சொல்லி நான் பிஜேபி ஒன்றிய செயலாளர் பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்களே வாலண்டரா ஒத்துக்கிறாங்க. இது மாதிரி நிறைய அழைப்புகள் வருது. பல பேர் டாக்டர் கிருஷ்ணசாமியோடைய பேரை சொல்லி பேசுறாங்க. வேறு சில அங்க இருக்கக்கூடிய வேறு சில தலைவர்கள் பேரை சொல்லியும் பேசுறது அப்படிங்க நடந்துச்சு. நிறைய இன்டர்நெட் காலிங் வந்தது. 100க்கு ஒரு 40% எல்லாமே நெட் காலிங் சொல்லக்கூடிய அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கான நெட் காலிங். வெளிநாட்டு அழைப்புகளும் பரவலா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து, சிங்கப்பூர், துருக்கி மாதிரியான பெரிய நாடுகள்ல இருந்தும் தொடர்ச்சியான அழைப்புகள். அந்த அழைப்புடைய ரெக்கார்டை நான் சில ஊடகவியலாளருக்கு அனுப்பியிருக்கேன். அந்த நீங்க ரெக்கார்டை கேட்க கூட முடியாது உங்களால. அவ்வளோ வக்ரம். இது பெண் அப்படிங்கிற ரீதியில மட்டுமே ஹராஸ் பண்றது கிடையாது. இது ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் தாக்குதலா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க கூலிப்படையும் தன்னை அறிவிச்சுக்கிறான். முகரக்கட்டைக்கு 2 கோடி அறிவிச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி தான் பேசுறான். நான் நேற்று இப்போ உங்களுக்கு தெரியும், நான் ஒரு தொடர்ந்து 10 மணிக்கு மதிச்சியம் காவல் நிலையத்தில் சைன் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் சைன் போட்டுட்டு 2 நாளைக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு இருக்கிறேன். பின்னாடியே வந்துட்டு பாரு, திரும்ப 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 அப்படின்னு சொல்லி டீ குடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாலோ பண்ற ஒரு மெத்தட் போய்கிட்டே இருக்குது. எங்க இருக்கேன் அப்படி நேற்று தாராபுரத்துக்கு நான் இறங்குறேன். தாராபுரத்தில் இறங்கிட்டியா? கார்ல ஏறுறேன். தாராபுரத்துல இன்னொரு நண்பருடைய கார்ல ஏறுறேன். அங்கே தாராபுரத்தில் ஏறிட்டு நான் கார்ல பஸ்ல போற பயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வருது. ஸோ அப்போ தொடர்ச்சியா ஃபாலோப்பும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அதனால இந்த அழைப்புகள் நிறுத்தப்படணும் அப்படிங்கறத மையப்படுத்தி தான் நம்ம சனிக்கிழமை எங்களுடைய அமைப்பு சார்பா போய் டிசி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவர் இது மீது உரிய சைபர் கிரைம்ல கூட நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருந்தாரு. அதை ஒட்டி இப்போ பிரஸ் மீட்டுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி சைபர் கிரைம்ல இருந்து என்ன அழைச்சிருந்தாங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ல அந்த பரவுற அந்த மெசேஜஸ் இருக்குல்ல, அதை எங்களால ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படிங்கிற முயற்சி பண்றோம். கால்ஸை எங்களால என்ன பண்ண முடியும் தெரியல அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க எனக்கு ரீப்ளை கொடுத்தாங்க. ஏன்னா 1000 சொச்சம் கால்ஸ், இதை என்ன மேடம் பண்ண முடியும் பிராக்டிகலா அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் இன்ஸ்பெக்டர் கேட்டு விடுறாரு. இல்ல நான் ஒரு 2-3 நம்பர்ஸா குறிப்பா ஏதாவது பாருங்க சார் அப்படின்னா, இல்ல நீங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல பேசுறதுக்கான முயற்சி இப்ப சைபர் கிரைம் போயிட்டு இருக்காங்க. இதுதான் இப்ப இதுல நடந்தது. இதுக்கு பின்னணியா நாங்க என்ன பாக்குறோம்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சில நண்பர்கள் பார்த்திருப்பீங்க, என்னுடைய முகநூல், என்னோட யூடியூப் சேனல்ல திண்டுக்கல் அண்ணா யூனிவர்சிட்டியோடைய டீன் அங்க இருக்கிற 15 துப்புரவு பணியாளர்களை வேலையை விட்டு நீக்கினாங்க. அவங்கள ரொம்ப மோசமா மலை வைக்கிறது, செப்டி டேங்க் கிளீன் பண்ண வைக்கிறது, தன்னுடைய அதிகாரத்தை மீறி அவங்க வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்துறது, அவருடைய கணவர் துப்புரவு பணியாளர் பெண்கள் மீது பாலியல் ரீதியான தொந்தரவுல ஈடுபடுறதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாரு. அதை ரெக்கார்ட் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணேன். அதுதான் இத்தனை சிக்கலுக்குமான காரணமா இருக்கலாம் அப்படிங்கறத நாங்க கருதுறது. அப்படி நான் பண்றப்ப அந்த அம்மாவோட சாதி என்னங்கிற ஆய்வுக்குள்ள எல்லாம் போல நாங்க
இப்பதான் அந்த அம்மாவோட சாதியும் இப்போ புதிய தமிழகம் அதோடைய சாதியும் ஒன்றுன்னு புரிய வருது. ஸோ அந்த கூட்டணி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இல்லை பிஜேபியிலேருந்து தான் பல கால்ஸ் வருது. பேசுகிறவங்க பசு புனிதம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே அவ்வளோ இது பண்ணாங்க. விவசாய குடிகள்பாங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் எங்களுக்கு பசு எவ்வளோ புனிதம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேச தொடங்குறாங்க. ஸோ அடுத்த படம் வந்து மாட்டிறைச்சி தடைக்கு எதிரான படம்னு சொல்லிட்டு என்னுடைய படத்தை அறிவிச்சிருந்தேன். அடுத்த ஆவணப்படம் அதுன்னு சொல்லிட்டு இந்துத்துவாக்கு எதிரான படம்னு சொல்லிட்டு. அதற்காக பிஜேபி இந்த கூட்டணியை வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியல. இதுதான் இப்போதைக்கு நிலைமை. இல்லை வேற எதுவும் கேள்விகள் எழுதுனா அது வந்து நடந்து ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே நடந்துட்டு இருந்தது. ஜூலை 13 வந்து அந்த மக்கள் 15 பேர் போய் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறாங்க. 13ஆம் தேதி கொடுத்த மனுக்கள் 15 பேர் கையெழுத்து போட்ட மனு வந்து நம்மகிட்ட இருக்குது. நான் வந்து ஒரு 3 நாள் கழிச்சு அந்த விஷயம் தெரிஞ்சு போறேன். அதுலேருந்து தான் அங்கே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நான் மறுநாள் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த 15 பேருமே மிரட்டப்பட்டு ஒரு 13 பேரை மன்னிப்பு கடிதம் மிரட்டி மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கி 13 பேரை உலக்க விட்டாங்க. அந்த 2 பேர் யாருன்னா அவங்க தான் மனுதாரர்கள். மனு கொடுத்தனால உனக்கு 2 பேரை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க கிட்டத்தட்ட பலராலையும் மிரட்டப்பட்டு தாக்குதலுக்குள்ளாகி ஒரு தலைமுறை வாழ்க்கை தான் அந்த 2 விக்டிம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. விஷயத்தை முதல் முறையாக ஒரு டீனுக்கு எதிராக சொன்ன துப்புரவு பணியாளர்கள் இன்னைக்கு ஒடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இன்னைக்கு வெளியே கூட வர முடியாத அளவுக்கு தான் இருக்கிறாங்க. குழந்தைகளோட வெளியில சில இடங்கள் தலைமறைவாயிருக்காங்க. கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கம்யூனிட்டி தெரிஞ்சனால தான் அது நம்மளால சொல்ல முடியுது.